3000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டை கடந்தது துரந்தர் திரைப்படம். முதல் பாகம் 1300 கோடிக்கு மேல் வசூலானது. இரண்டாவது பாகம் 1700 கோடிக்கும் மேல் வசூலாகி கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே பெரிய விஷயந்தாங்க. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் சேர்த்து 8 மணி நேரம் ஆகுது. இந்த 8 மணி நேரம் படம் 1.5 வருஷத்தில் எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த டைரக்டர் ஆதித்ய தார் ரொம்பவும் திறமைசாலி. ஏன்னா இவ்வளவு பெரிய படத்தை வெறும் 1.5 வருஷத்தில் எடுக்குதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான், அதுவும் இந்த ரா மெட்டீரியலை. இந்த 7.5 மணி நேரம் படத்தை 8 மணி நேரமாக கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி அன்கட்டு வெர்ஷன்லாம் சேர்த்து வெப்சீரிஸில் 8 பார்ட்டாக விட போகிறாங்களாம் ஓடிடியில். அது ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் காத்திருக்கு. இப்படி பாலிவுட்டில் ரொம்ப நாள் கழித்து 3000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிக்கிற முதல் படம் இந்த துரந்தர் திரைப்படம் தான். இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா, எல்லா படங்களும் மேக்ஸிமம் 3 மணி நேரம் தான் நம்ம தேட்டரில் உட்காந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த படம் 4 மணி நேரம் எடுத்திருக்காங்க. 4 மணி நேரமும் போர் அடிக்காமல் தேட்டர்லேயே உட்கார வச்சு நம்மளை படம் பார்க்க வச்சு ஹிட் அடிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே கொஞ்சம் பெரிய விஷயந்தான். யாரும் இதை ட்ரை பண்ணது கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட இது குறித்து பாராட்டி இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த ரன்வீர் சிங், அக்ஷய் கண்ணா, சாரா அர்ஜுன், மாதவன் போன்ற எல்லாருமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தமாகவும் இருந்துச்சு. படம் முழுக்க சுட்டுக்கிட்டே இருந்தாலும் படம் பார்க்குற நம்மளுக்கு போர் அடிக்காமல் 4 மணி நேரம் திரையில் உட்கார வச்சது பெரிய விஷயந்தான். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.